ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில். அது எப்படி உருவாச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிராமத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மாவை புற்று தேவின்னு கூப்பிடுறாங்க. ஒருமுறை பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதி பார்வதி மற்றும் சிவனுக்கு சாபமிட தாப விமோசனம் பெற பார்வதி விஷ்ணுவிடம் வேண்டிக் கொள்ள விஷ்ணுவும் பார்வதி தேவியை மேல்மலையனூரில் உள்ள நதிக்கரை ஓரமாக கூட்டிகிட்டு போய் 5 தலை பாம்பாக மாற்றினாங்க. சிவபெருமான் அங்கே மீண்டும் பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கொடுத்தார். சிவபெருமான் சொன்ன மாதிரியே பார்வதி தேவி வெகு வருஷமாக சிவனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சிவபெருமான் மேல்மலையனூரில் உள்ள நதியை தாண்டி வரும்போது அகோரமாக பாம்பு உருவத்தில் இருந்த பார்வதி தேவியும் சிவனும் சாப விமோசனம் பெற்றாங்க. அதுக்கடுத்து பார்வதி தேவியும் இதே இடத்துல இதே மாதிரி இதே வேஷத்தில் நான் மேல்மலையனூரில் இருப்பேன்னு சிவனிடம் சொன்னாங்க. என்ன வேண்டி துதிக்கும் பக்தர்களின் சாப விமோசனம். அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட தீமைகளை அழித்து அப்புறம் பக்தர்களுக்கு ஏவப்படும் பில்லி சூனியம் தீமைகளை ஒழித்து அவர்களை நலனை காத்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பார்வதி தேவி மறைந்து போனாங்க. அதனால் பார்வதி தேவி அதே இடத்துல பாம்பாகி இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம். அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிறைஞ்சு கருவறையில் இருக்கிற புற்றை தேவியாக நினைத்து பூஜை செய்கிறாங்க. அதே மாதிரி பௌர்ணமி நாளில் மேல்மலையனூர் கோயிலில் பக்தர்கள் கோயிலில் கும்பிட்டு போவதற்காக 24 மணி நேரமும் கோயில் திறந்துருக்கும். பிப்ரவரி மார்ச் மாதத்தில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடக்கப்படும் வருடாந்திர திருவிழாவில் மயான கொல்லன்னு சொல்லி ஒரு பெரிய திருவிழா நடக்கப்படும். அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு நாட்டில் எவ்வளோ கோயில் தான் இருந்தாலும் மேல்மலையனூர் கோயில் முக்கியமான கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையாரை கும்பிட்டு அங்காள பரமேஸ்வரை கும்பிட்டா ஒரு நல்லது நடக்கும்னு ஐதீகம். இந்த கோயிலில் நீல கலர் உடம்போட கோர பற்களோட நீண்டு தொங்கும் நாக்கோட விரிஞ்ச ஜடையோட 8 கைகளோட மண்டையோட்டு மாலையோட அங்காளி அம்மா இங்கே இருக்கிறாங்க. இந்த அங்காள பரமேஸ்வரியோட மயான கொள்ளையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க.